இங்க எப்படி ஓட்டை ஆகும்? எனக்கு அதான் உனக்கு புரியல. ஆமா, மிகப்பெரிய ஆராய்ச்சி இது. இதெல்லாம் போய் வேற லெவல் பிசினஸா இருக்குடி இது. என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? சத்தியமா சொல்றேன், நீங்க சட்டை பேண்ட் தைக்கிறத விட சுடிதார் ஜாக்கெட் தைக்கிறத விட உள் சட்டி தச்சு கொடுத்தீங்கன்னா அப்படி ஒரு வியாபாரமாய் அங்க போய் நான் எட்டி பாக்குற. எதுக்கு நான் பேக் இப்பதாண்டி அந்த சங்கர் போட்டு இந்த சட்டியை கழட்டி கொடுத்தான், அதை போய் மோந்து பாக்குற எரும மாடு. இதுல எலாஸ்டிக் போயிச்சான், இப்படி இருக்கான். ஏய், இதுல 3 பேர் போட்டுக்கலாமா இந்த சட்டியை? எத்தனை நாளைக்கு தெரியல தோச்சு நாறுதுடா, எத்திரப்படா அப்படி தூரம். அவங்க தாத்தா காலத்துல போட்டது பின்ன நாராம என்ன ஆகும்? இன்னைக்கு என்ன அந்த போஸ்டர் பார்த்தோம்னா உடனே ஆர்டர் கொடுத்துட்டாரு. 5 சட்டியா இருக்கு அவர்கிட்ட, போய் வாங்கிட்டு வர போறேன். ஒரு சட்டிக்கு வாங்குற நீ? அது ஓட்டையை பொறுத்து. நல்ல பெரிய ஓட்டையா இருந்தா ஒரு 100 ரூபாய் 150 ரூபா வரைக்கும், சின்ன ஓட்டையா இருந்தா ஒரு 30 ரூபா 35 ரூபா. நியாயமா இருப்பாரு ரவிராஜ் அந்த விஷயத்துல. நான் இன்னைக்கு ஈவினிங்கே கொடுத்துட்றேன்னா, அட ஒரு 5 மணி நேரம் ஜட்டி போடாம இருந்தா என்ன போற? இப்ப அது எறும்பு கடிச்சிருமா? கொடுத்துறேன், இன்னைக்கு ஈவினிங்கே கொடுத்துறேன், ஓகேவா? ஆமா, வேற இருந்தா கூட சொன்னா பாரு, சைஸ் வாரியா. ஆமா, சைஸ் வாரியா தச்சு தருவேன். ஓட்டை விழுந்தது, அப்புறம் கீழே கிழிஞ்சது, அப்புறம் சொரிஞ்சு வந்து அந்த இடத்துல அப்படியே ஒரு மாதிரியா இருக்கும்ல, அதெல்லாம் சரி பண்ணி வருவேன். ஆமா, டார்னிங்லாம் பண்றேண்ணா, ஆல்ட்ரேஷன் பண்ணி தரேன். ஆமாண்ணா, ரைட்ண்ணா. இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு கொடுத்துறேண்ணா. நீ பிடிக்கலண்ணா, ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. என்ன பண்ற? ஸ்டூல் எடுத்துட்டு வா. இந்த இது ஸ்டூல் எதுக்கு? ஸ்டூல் கால் உடைஞ்சு போச்சு. கால் உடைஞ்சிருச்சா? அந்த ஸ்டாண்ட் வேணா இருக்கு, எடுத்துக்கோ. அந்த உட்கார். அது வேண்டாம் எனக்கு, இந்த ஸ்டூல் எடுத்துக்கிறேன். ஐயோ, இவ்வளவு ஆர்டர் கிடைக்குன்னு சொல்லி நான் நினைச்சே பார்க்கல. என்ன பண்ற? ஜட்டி ஆல்ட்ரேஷன். ஜட்டி ஆல்ட்ரேஷன்? ஆமா, ஆண்களுடைய ஜட்டி ஆல்ட்ரேஷன் பண்ணி தரப்போறேன். வீட்ல வேலை வெட்டி இல்லாம இருந்ததுக்கு ஒரு தொழில் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க பாருங்க. ஐ அப்ரிஷியேட் தட். நீ எதுக்கு இந்த வேலை? இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு எந்த ஜட்டியும் உங்களுக்கு சரியா ஃபிட் ஆக மாட்டேங்குது. ஒண்ணு போய் தொடையாண்ட ஒட்டிக்குது, இல்ல பின்னாடி ஒட்டிக்குது, இல்லன்னா தொலைன்னு இருக்கு. இப்ப அதெல்லாம் சரி பண்றதுக்கு தான் இந்த ரவிராஜ் ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு புது பிசினஸ். ஜட்டி எல்லாம் யாரா ஆல்ட்ரேஷன் பண்றாங்க? ஏண்டி ஜாக்கெட் ஆல்ட்ரேஷன் பண்றீங்க, சுடிதார் ஆல்ட்ரேஷன் பண்றீங்க, ஏன் உள்ள போற ஜட்டி ஆல்ட்ரேஷன் பண்ண கூடாதா? அதுதான் ஒரு மனுஷனுக்கு முக்கியமானது. உள்ள போற ஜட்டி எல்லாம் யாருமே ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நீ கம்முனிரு. இனிமேல் நான் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த பிசினஸ், புது பிசினஸ் இது. யாரை கேட்டு? பூவிதிரி காலைல வாட்ஸ்அப் குரூப்ல சும்மா ஒரு ஏஐல ரெடி பண்ணி ஒரு போஸ்டர் போட்டு விட்டேன், ஜட்டி ஆல்ட்ரேஷன் சொல்லிட்டு. அனைத்து வகையான ஜட்டிகளும் ஆல்ட்ரேஷன் தரப்படும் சொல்லி போட்டேன். ஜட்டினா ஒண்ணுதான், கிழிஞ்ச ஜட்டியும் தச்சு தரும்னு சொல்லி போட்டேன், ஒட்டு போட்டு தரும்னு சொல்லி கேட்டான். எத்தனை ஜட்டிங்க குவிது? அட பாவீங்களா, இத்தனை பேரே ஓட்ட ஜட்டி போட அலைஞ்சிட்டு இருக்கீங்க வெளியில. ஆமா, இதெல்லாம் யாரும் வாங்கி தைக்க மாட்டாங்க, அதனால ஓட்ட ஜட்டி போட்டு திரியறாங்க. அதான் கேக்குறேன் நான், என்ன இவனுங்க எதாவது பேடி கிளேடி வச்சிருப்பாங்களா பின்னாடி? எல்லாத்துலயும் பார்த்தா ஓட்டையா இருக்கு. நீ இது போய் எப்படி கேக்குறேன்? இப்ப பேண்ட் கிழிஞ்சா பரவாயில்ல, உள்ள போற ஜட்டி எப்படி கிழியுது? எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. கிழியறவங்கிட்ட போய் கேளு. சரி பாரு, இங்க பாரு, இந்த நம்ம பக்கத்து வீட்டு அலையேசன் இருக்காருல, அந்த ஆளுடைய ஜட்டியுடைய நிலைமையை பாரு. இது பாரு, இது என்ன இது இவ்வளோ பெரிய ஓட்டை? அதை பாரு, அதை விடு. இந்த இங்க அவங்க இந்த பாரு, இது அந்த பக்கத்துல முனுசாமி தாத்தா அவருக்கு பாரு, இங்க எப்படி ஓட்டையாகும்? எனக்கு அதான் உனக்கு புரியல. ஆமா, மிகப்பெரிய ஆராய்ச்சி இது. இதெல்லாம் போய் வேற லெவல் பிசினஸா இருக்குடி இது. என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? சத்தியமா சொல்றேன், நீங்க சட்டை பேண்ட் தைக்கிறத விட சுடிதார் ஜாக்கெட் தைக்கிறத விட உள் சட்டி தச்சு கொடுத்தீங்கன்னா அப்படி ஒரு வியாபாரமாய் அங்க போய் நான் எட்டி பாக்குற. எதுக்கு நான் பேக்? இப்பதாண்டி அந்த சங்கர் போட்டு இந்த சட்டியை கழட்டி கொடுத்தான், அதை போய் மோந்து பாக்குற எரும மாடு. ஏய், ஜட்டி எல்லாம் வாங்கினது என் மிஷனை கெடுக்காதடா. 23,000 தைக்கிறதுக்கு. நாளைக்கு பாரு, இதுவே இந்தியா லெவல்ல பெரிய பிசினஸ் ஆக போகுது. ஏன் தெரியுமா? என்னதான் வெளியில கோட்டு சூட்டும் போட்டு அலைஞ்சாலும் உள்ளகிற ஜட்டி சில பேர் கிழிஞ்சுதான் இருக்கு. கோடி ரூபாய் கொடுத்தாலும் யாருமே ஜட்டி எல்லாம் வாங்கி ஆல்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க. ஏன் கேக்குற? உள்ளாடைங்க நம்ம மூணாவது ஓட்ட ஜட்டி உலகநாதன், அவருடைய ஜட்டி ஒண்ணு கூட புதுசே கிடையாதான். எல்லாமே உங்க தாத்தா காலத்தோட ஜட்டி இன்னும் போட்டு சுத்திட்டு இருக்காப்புல. யார் அந்த நாதாரி? அவர் சொல்றாரு எலாஸ்டிக் போட்டுப்பா வச்சு கொடுப்பேன். கேட்பாரு, குடு நான் வாங்கி தரேன் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். எலாஸ்டிக் கொடுமா? ஆமா, எல்லாமே ஆளினால் அழகுராஜா ரவிராஜ். பணம் வருதுன்றதுக்காக இதுல எலாஸ்டிக் போயிச்சான், இப்படி இருக்கான். ஏய், இதுல 3 பேர் போட்டுக்கலாமா இந்த சட்டியை? எத்தனை நாளைக்கு தெரியல தோச்சு நாறுதுடா, எத்திரப்படா அப்படி தூரம். அவங்க தாத்தா காலத்துல போட்டது பின்ன நாராம என்ன ஆகும்? இதுக்குன்னே ஒரு பேர் பாரு. நீ தைரியம் துணியெல்லாம் எடுத்துன்னு கிளம்பு. என் மிஷனை கெடுக்காத, நீ போ, எடுத்துட்டு போ. யாரு நீ பாக்குற? உன்னை பாக்க சொன்னாங்க அந்த வேலையெல்லாம். அதான் ஒரு சூப்பர் அழகான அருமையான பிசினஸ் கொண்டாந்துருக்கேன். அங்கங்க குவிது இதுக்கு ஆர்டருங்க. காலில இருந்து எவ்வளவு பேரு வாட்ஸ்அப்ல குரூப்ல
நீ இதே மாதிரி தான் ஓப்பனா போய் கேட்டியா கிழிஞ்ச ஜட்டியெல்லாம் தச்சு தரப்படும்னு? ஏன் இதுல என்ன இருக்கு? உனக்கு பாதி சாரி உன்னால தரேன். என் மானம் தாண்டா போகுது. ஏன்டா இந்த மாதிரி வேலை பண்ற? அதான் வீட்ல நான் அதுக்கடை இவ்வளவு விலை கொடுத்து மிஷின் வாங்கி வச்சிருக்கேன். நான் டைலரிங் கிளாஸ் போய் டைலர் கத்துக்கிட்டு ஒரு துணி தச்சு தரலான்ட்டு நான் இது மட்டும் துணி இல்லாம இது என்னது? இதெல்லாம் துணி இல்லாம என்னது? இதுவும் துணி தானே. ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. மானத்தை காப்பாத்துறது நீ. நீ வாணிடா மானத்தை காப்பாத்தணும். ஒருத்த வேஸ்ட் கூட கட்டாம போலாம். ஆனா ஜட்டி படாம போக கூடாது வெளியில. அது அவன் பிரச்சனை. நீ எதுக்கு அவன் மானத்தை காப்பாத்தணும்னு நீ நினைக்கிற? தர்மலிங்கம் சொல்றாரு, அன்னைக்கு அது மாதிரி இருப்பா தெரியாதனமா நான் போட்டு போயிட்டேன். திடீர்னு பார்த்தா நாய் குடுக்குறுன்னு பார்த்தது. என்ன படி பாக்குதுன்னு சொல்லி பார்த்தா படாக்குன்னு லபக்குன்னு பிடிச்சி கடிச்சிருக்கு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அவர் அன்னைக்கு போனவர் தான் இன்னைக்கு என்ன அந்த போஸ்டர் பார்த்தோன்னா உடனே ஆர்டர் கொடுத்துட்டாரு. 5 ஜட்டியா இருக்கு அவர்கிட்ட, போய் வாங்கிட்டு வர போறேன். ஒரு ஜட்டிக்கு வாங்குற நீ? அது ஓட்டையை பொறுத்து. ஓ நல்ல பெரிய ஓட்டையா இருந்தா ஒரு 100 ரூபாய்ல 150 ரூபா வரைக்கும். சின்ன ஓட்டையா இருந்தா ஒரு 30 ரூபா 35 ரூபா. நியாயமா இருப்பாரு ரவிராஜ் அந்த விஷயத்துல. ஆமா, ரொம்ப ஜட்டி வாங்குனதே தப்பு. இதுல ஒரு நியாயத்தை பத்தி நீ பேசுறியா? இரு. எடுத்துன்னு கிளம்பு. ஏய், கிளம்பு, ஏய். தைக்க தேவல. ஏய் கிளம்புடா, கம்பெனி எனக்கு இரு. வேலை இருக்குடா. பிளவுஸ் தைக்கணும்டா நீ நானு. ஜாக்கெட் தைக்கிறப்ப நான் ஏதாவது தொந்தரவு பண்ணானா? தொந்தரவு பண்ணானா? எல்லாத்துக்குமே போட்டி போட்டுட்டு அது உட்காந்து. என்ன உனக்கு? நான் வந்து ஒரு பிசினஸ் எடுத்து வரப்ப என்ன தடுக்கிற? ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. உன் பிசினஸ் நீ போய் பாரு. ஏன் யோ, இன்னைக்கு எல்லா டைலருக்கும் மாற போறாங்க பாரு ரவிராஜை பார்த்துட்டு. எல்லாரும் பாரு. லாஸ்ட்ல ஓட்ட ஜட்டி தச்ச ரவிராஜன் தான் சொல்லுவாங்க. பரவாயில்ல, சொல்லிட்டு போட்டோம். மானத்தை காப்பாத்தின ரவிராஜன் பேர் வரப்போ மானத்தை காப்பாத்துன்னு கிடையாது, ஓட்ட ஜட்டி தச்சதுன்னு தான் சொல்லுவாங்க. உன்னைய எடுத்துட்டு போ. ராதா, வெய் ராதா, நான் இதை மட்டும் தச்சு குத்துறேன். வாகன ஆர்டர் மட்டும் தச்சு குத்துறேன். அதுக்கப்புறம் நான் பாரு, நானே தனியா கடை போட்டு பெரிய ஒரு பாரு ஜட்டி ஜானகிராம் பண்ற மாதிரி ஜட்டி ரவிராஜ் அப்படின்னு ஜட்டி சொல்லிட்டு ரவிராஜன் தான் சொல்லுவாங்க. போ, நீ தனியா போய் ஆரம்பிச்சுக்க. என் பழக்கம் படாத, நீ கிளம்பு. நம்ம தர்மலிங்க அண்ணா 5 ஜட்டி தரேன் இருக்காரு, வாங்கிட்டு வந்துடுறேன் போய். ஏய். சரியா? அது தொடாத, நீ வை. ஆமா, தொடர மாதிரியா இருக்கு. நாடுதுடா. லைஃப் எடுத்துட்டு போலாம். மூக்கு உன்னை யார் போய் அடுத்தவங்க ஜட்டியை மோந்து பார்க்க சொன்னது? எத்தனை நாள் போட்டு உன்னை யார் அடுத்தவங்க ஜட்டியை மோந்து பார்க்க சொன்னது? மோந்து பாக்க தேவலடா. வாசம் இங்க வீசுதுடா. வீசுதுன்னா மூக்க மூடிக்க போ. தாங்க முடியல. பிசினஸ்னா அப்படிதான் இருக்கு போ. அதனால தானே யாரும் வாங்க மாட்டாங்க. உள்ளடா எல்லாம் உள்ளாடை பொடி பண்ணாடை. லேடிஸ்தே வாங்கி தைக்க கூடாதுல, ஜென்ஸ் இது வரியா? போனா நாத்து ரவி. எடுத்துட்டு போ ரவி. உயிர் எடுக்காத ரவி. எடுத்துட்டு போ, கிளம்பு. ராதா, நீ வேலையை பாரு. ராதா, நான் வரேன். இவன் திருந்தவே போறதெல்லாம் நினைக்கிறேன்.